ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன முறை அப்படி பார்த்தா பிரிவு முறை. அதாவது கள்ள தொடர்புலையும் லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் பண்ணுற பையனும் பொண்ணும் வந்து சரியான கேரக்டராக இருக்க மாட்டாங்க. ஆனால் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்கள வந்து பிரிக்கிறது அப்படின்ற முறைகள் தான் இது. இது வந்து தூமாவதி பிரிவு முறை அப்படின்னு சொல்லுவோம். இது என்னோடய குருநாதர் அவரோட ஆசீர்வாதத்தோடு நான் செய்கிற விஷயங்கள். இந்த மாதம் வந்திருக்க பிரிவு பூஜை இது. இது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ள தொடர்பு. ஒருத்தர் இன்னொருத்தர் கூட ஒரு உறவில் இருக்காங்க. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, எங்கள் கணவரை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரித்து கொடுக்குற விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதான் அவங்களுடைய 2 பேரோட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இந்த பையனுடைய ஃபோட்டோ எதுவுமே இல்லை, ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. இந்த பொண்ணுடைய துணி இது இருக்குது பாருங்கள். அது கீழே அவங்களுடைய நகம், காலடி மண், அவங்களோட முடி, இது எல்லாமே அவங்க வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, லவ்ன்ற பேரில் அந்த பொண்ணுக்கிட்ட லவ் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கிட்ட ஓகே சொல்லி அந்த பொண்ணோடைய அம்மா அப்பாவே போயிட்டு மிரட்டுறான். தகாத வார்த்தைகளை பேசுகிறான். அந்த பொண்ணால் எதுவுமே கேட்க முடியல, ஏன்னா அது லவ்ன்ற ஒரு இதில் இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையனுடைய கேரக்டர் சரியில்லை. அவன் பல பெண்களுடைய தொடர்பில் இருக்கான், கஞ்சா அடிக்கிறான், தண்ணி போடுறான். ஆனால் இந்த பொண்ணு வந்து கண்மூடித்தனமாக அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிது. நம்ம எப்படி சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ என்ன பண்ணேன், அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆனால் அவன் நல்லவனாக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அந்த ஊர்லேயே வந்து அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவை மிரட்டுறான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள பிரிக்கணும். ஸோ இதுக்கு வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. தேய்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை. எப்படி தேய்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை சனி ஓரை இரவு நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரையில் இரவு நேரத்தில் பண்ணுறது ரொம்ப வீரியமாக வேலை செய்யும். அந்த நாள் வந்து என்ன பண்ணணும்னா, இவங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் சேகரிச்சுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு எந்திரம் இருக்கும். இந்த எந்திரத்துக்கு அப்புறம் இது ஒரு காடா துணி இருக்கும். இந்த காடா துணிலையும் இந்த இது எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. இது பிரிக்கிற வேலை அப்படின்றதுனால என்ன பண்ணோன்னா, கருப்பு கலர் பெனில் தான் எழுதணும். காடா துணி 6க்கு 3 இன்ச்சு காடா துணியில் இந்த லாஸ்ட்டில் இந்த பையனோட ஃபோட்டோ, இந்த லாஸ்ட்டில் இந்த பொண்ணோட ஃபோட்டோ. இதில் அந்த மந்திரம் கங் சிங் கல் மனதன பின் அவங்க 2 பேரோட பேர், அதான் இன்னார். இப்போ ராஜான்னு வச்சுக்கோங்களேன், ராணி, ராஜா ராணி, கலை பிரி தூவ மந்திரகாளி தூமாவதி சுவாகா. புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன். கங் சிங் கல் மனதன பின் ராஜா ராணி, கலை பிரி தூவ மந்திரகாளி தூமாவதி சுவாகா. இந்த மந்திரத்தை சொல்லி இதில் எழுதணும். இதில் எழுதியதுக்கப்புறமா அதில் அஷ்டகர்மமை தடவணும். அந்த பையனோட நெத்தியில் அஷ்டகர்மமை, இந்த பொண்ணுடைய நெத்தியில் அஷ்டகர்மமை தடவணும். இது பார்த்திங்கன்னா இதே தான். இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, 6க்கு 6 செப்பு தகடை 3க்கு 6 மாற்றிக்கணும். 2 கட் பண்ணிட்டோன்னா இது வரும். இதில் ஃபஸ்ட்டு பந்தன கோடு, இது தெரியுதான்னு தெரில, ஃபுல்லாக சுற்றி ஒரு கோடு இருப்பாங்க. அந்த பந்தன கோடு எதுக்குன்னு, மற்றவங்க யாராவது இதை வந்து கட்டு உடச்சி விடனா உடைக்க முடியாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, இதான் தூமாவதி சக்கரம். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஒரு சூளம் மாதிரிலாம் போட்டு, அது கொஞ்சம் உத்து பார்த்தா தெரியும். அதை இங்கே வரைஞ்சிடணும். பாதி அளவுக்கு அதை வரைஞ்சிட்டு, இந்த பாதியில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதே தான் இந்த எழுதுந்தில் அங்கே என்ன மந்திரம் எழுதணுமோ அதே தான். கங் சிங் கல்முன பின் 2 பேரோட பேர், ராஜா ராணி, கலை பிரி தூவ மந்திரகாளி தூமாவதி சுவாகா. இதை எழுதி முடிக்கணும். இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, மஞ்சள் தண்ணியில் அலசிக்கணும், அதை சுத்தப்படுத்துது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கணும். எப்போவுமே எலுமிச்சம்பழத்தில் பலி கொடுக்குறது பலன்னு வரத்துக்கு. எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவி பலி கொடுத்துடணும். பலி கொடுத்ததுக்கப்புறமா மஞ்சள் தண்ணியில் கழுவிக்கணும். அதுக்கப்புறம் பால், இளநீர், பன்னீர் 3மே சம அளவு ஒரு குடுவை, இந்த குடுவை இருக்குது, இந்த குடுவை அளவில் எடுத்துகிட்டு நம்ம சுற்றி பண்ணிக்கிறோம். சுற்றினா எங்கெங்கேயோ வந்திருப்பாங்க, ஒரு கடையில் இருக்கும், கட் பண்ணுறவங்க லேடிஸ் யாராவது இருப்பாங்க, தீட்டு போட்டிருக்கலாம், அதெல்லாம் சுற்றி பண்ணுறதுக்கு தான். அதை எடுத்து என்ன பண்ணால் 3 வாட்டி அதில் தடவி எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பரில் அதை தொடச்சி எடுத்துக்கணும். அந்த பால், பன்னீர், இளநீர் 3 இருக்குல்ல, அந்த ஸ்மெல் வராமல் இருக்க தொடச்சி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பஞ்சு இருக்குது பாருங்கள், துடைக்கிறதுக்கான பஞ்சு, இந்த ஹாஸ்பிட்டலாக இருக்குங்களா, அந்த பஞ்சை பொறுமையாக துடைக்கணும். ரத்தம் வந்துடக்கூடாது, தகடு கிழிச்சிடக்கூடாது. ரத்தம் வந்தால் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்படி எடுத்து துடைச்சதுக்கப்புறமா இந்த தகடுக்கு சாப நிவர்த்தி பண்ணணும். எதுக்கு? இந்த தகடு தான் அந்த வேலையை செய்யும். இந்த தகடுக்கு சாப நிவர்த்தி பண்ணணும். திருநீர் எடுத்துக்கணும். இதற்கு இந்த திருநீர் எடுத்துக்கிறோம். ஓம் சித்தர்கள் சாபன சசி, ஓம் தேவர்கள் சாபன சசி, வேறு எவர்கிட்ட சாபன சசி, ஓம் இந்திர தேவா, உன்னுயிர் உன்னுடலில் நிற்க சிவா, ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க, சக்தி சிவன் ஒத்து நிற்க சிவன்ட்டு
இந்த திருநீர் எடுத்து அந்த எந்திரத்து மேலே போடணும். இது ஏற்கனவே பண்ணிட்டோம், அதனால் நம்ம அதை போட வேணாம். அது மாதிரி 3 வாட்டி சொல்லிவிட்டு அந்த திருநீரை ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது அந்த எந்திரத்துக்கு வந்து அந்த தகடு இருக்குல்ல, அதுக்கு வந்து சாப நிவர்த்தி வந்து பெறும். நிவர்த்தி பண்ணி அது உயிர் பெறத்துக்கான ரெடியான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறமா அஷ்டகர்மமை இது வரைக்கும் பாருங்கள், ஒரிஜினல் அஷ்டகர்மமை. இந்த அஷ்டகர்மமை வந்து அரகஜா, கோரோஜனா, புனுகு, சந்தன, அக்தர், பச்சைக்கற்பூரம், இது மாதிரி 8 விஷயங்களுமே வந்து ஒரிஜினல் ஐட்டம் வாங்கி அதை வந்து அமாவாசையில் ஒரு ஜாமம் அரைக்கணும். ஒரு ஜாமன்றது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் மூச்சு, அதாவது யாருக்கிட்டையுமே பேசாமல் ஓம் இங்கிலியும் ஸ்வஹா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அரைச்சி அதை 11 நாள் உருவேற்றினா அது மாதிரி வர்றது தான் அஷ்டகர்மமை. அந்த இருக்குல்லையே, அந்த அஷ்டகர்மமையை எடுத்து இது ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணணும். இது எல்லாமே அந்த தேய்பிரியில் வரக்கூடிய சனிக்கிழமை சனி ஓரை நைட்டு 8லேருந்து 9க்குள்ளேயே இதெல்லாம் பண்ணிடணும். இது மாதிரி செஞ்சு முடித்தோடனே அந்த எந்திரத்துக்கு வந்து உயிர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த காடா துணியில் அதே மாதிரி எழுதிட்டு படையல் என்னென்ன, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு புது தாம்பழத்தட்டு பெருசு, வாழை இலை, இது உள்ளே பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு இருக்கும், அது அடியில் இருக்கும். வெத்தலை பாக்கு தெரியுதான்னு தெரில, இந்த பொறி இருக்கிறதுனால தெரில. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அவல் பொறி கடலை, மூக்கடலை வச்சுருப்போம், அப்புறம் வேர்க்கடலை, அச்சு வெல்லம், தேங்காய் கம்பல்சரி வைக்கணும். ஒரு குடுவையில் வந்து பால் வைக்கணும், இன்னொரு குடுவையில் வந்து இளநீர் வைக்கணும். இது தெரியுதுங்களா, இளநீர். அப்புறமா செவ்வரளி தான் வந்து சாமிக்கு வந்து போடணும். இந்த அரளியை ஆக்சுவலாக போடக்கூடாது, இது வந்து ஒரு மாதிரி ரோஸ் கலராக இருக்கும். அந்த செவ்வரளி இருக்கும், இதனால் அதான் போட்டிருந்தோம். இன்றைக்கி இதுதான் இருந்தது, இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இதுதான் இருக்குது. இந்த செவ்வரளியை இங்கே போடுறோம். கங்சிங் கல்மணம் இது கையில் எடுத்துக்கிறோம். கங்சிங் கல்மணம் பின் ராஜா ராணி கலை பிரி தூவ மந்திரகலை துமாவதி ஸ்வாகா. ஒன்று இங்கே போடுறோம், ஒன்று அங்கே போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஊதுவத்தி எரிஞ்சிட்ருக்கணும். இப்போ இது முடிஞ்சிச்சு, இது பூஜை. ஊதுவத்தி இங்கேருந்து எடுத்துக்கிறோம், எப்பயும் போல் எழுதுகிறோம். ஓம் குருவே சரணம். இது ஊதுவத்தி நினச்சிக்கோங்க. ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம். உங்கள் குருநாதர் யாரோ அவங்க பேர் மனசில் நினச்சிக்கணும். அப்புறம் கணபதி கிட்ட வேண்டிக்கிறோம். ஓம் கங்கணமே நம, ஓம் கங்கணமே நம, ஓம் கங்கணமே. அப்புறம் உபாசனை தெய்வம் நான் அகத்திய பெருமான், ஓம் சிம்மம் அம்மும் அகத்தான அகத்தீஸ்வரன் நம. அப்புறம் காளி உபாசனை எடுத்து தான் காளி உபாசனை நாங்கள் 12 நாள் பெண்கள் முகம் பார்க்காம யார்கிட்டையுமே பேசாமல் ஒரே ரூமில் இருந்து அடைப்பட்டு அந்த உபாசனை எடுத்திருக்கோம். அந்த காளியோட மந்திரம் ஓம் நமோ பகவதி காளி சாமுண்டி தேவி பைரவி தேவி ஓங்காரநிலை சக்தி மமோசமாக இருக்க ஸ்லோகம். இது எல்லாமே 3 வாட்டி சொல்லி முடித்த உடனே நம்ம வேண்டுதல் வைக்கணும். அம்மா தாயே, இந்த பையன் நல்லவன் கிடையாது, ஆனால் இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுது. இந்த பொண்ணு வந்து இந்த பையன் வந்து வேறு பெண்கள் கூட தொடர்பில் இருக்கிறான். ஆனால் இந்த பொண்ணுக்கு அது தெரியல, தண்ணி அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான். ஆனால் அவங்க அப்பா அம்மா சொல்கிறது கேட்க மாட்டான். பொண்ணோட மனசில் இவனோட உண்மை தன்மை என்னன்னு தெரிஞ்சு அவனை வந்து பிரித்து அவங்க அப்பா அம்மா கூட வாழ வைக்குமா அப்படின்னு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்பு. இந்த பர்சனுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, இந்த அம்மா கூட கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க. இந்த அம்மா இவங்க வீட்டுக்காரர் தெரியாமல் இவர் கூட கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் எடுத்துன்னு கொடுக்குறாரு. ஸோ அது வந்து பண்ணுறோம். இதெல்லாம் யாருன்றது நாங்கள் வெளியில் சொல்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறது இப்போது ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க உங்களை பிரித்து விடுங்கன்னு, நல்ல கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம பிரித்து விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணுவோன்னா சோழி பிரசனம் ஆருடம் இருக்கு இல்லையா, ஆருடத்தில் இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணி பார்ப்போம். வாரத்தில் 2 நாள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கன்சல்டிங் பார்க்குறோம். அது பார்க்கணும் விருப்பம் இருக்கணும், முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கணும். அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் சாமிக்கிட்ட. அது ஆமாதான்னு சொன்னதுக்கப்புறமா தான் இந்த வேலையை எடுப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா, இதே மாதிரி இந்த படையல் காலையில் இந்த விஷயங்கள் செய்கிறது பகல் டைமில் சூரிய ஓரையில் செய்யலாம், சனி ஓரையில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா செவ்வாய் ஓரை. இந்த 3மே வந்து கெட்ட வேலைன்றது என்னென்னா 2 ஆத்மாக்களை பிரிக்கக்கூடியது. நைட்டில் வந்து எப்போவுமே வந்து நைட்டு 11லேருந்து 12 மணி வரைக்கும், நைட்டு ஒரு 108, காலையில் ஒரு 108, இந்த மாதிரி 21 நாள் தொடர்ந்து காலையில் நைட்டு செய்யணும். இப்போ இன்றைக்கி படையல் வைக்கிறோம், காலையில் இது வச்சுட்டு இல்லை, இதே படையல் தான் நைட்டுக்குமே, நைட்டு 11 12. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் வரும்போது இது எந்த காரணத்துக்கு தகடு வந்து தண்ணி பற்றக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, கூட வேலை செய்யாது. மறுநாள் காலையில் இந்த எல்லா படையிலுமே எடுத்துகிட்டு இது 2 கீழே ஊற்றிட்டு நல்லா சுத்தபத்தமாக கழுவிட்டு இந்த தட்டையுமே கழுவிணும். இந்த எல்லா தட்டுக்களை கழுவிட்டு புதுசாக பால் வைக்கணும், இளநீர் வைக்கணும், எல்லாம் படையலும். இதில் இருக்கிற இது என்ன, எந்த காரணத்துக்கு இந்த படையில் வைக்கிற விஷயங்கள் சாப்பிடக்கூடாது.
சாப்பிடாம. இதில் இன்னொரு சூட்சமம் என்னென்னா, இந்த தூமாவதி முறையில் பிரிவு பண்ணுறது யார் பிரிக்கிறாங்கன்றது இவங்க மற்றவங்க இந்த ஆளுங்க போய் கண்டுபிடிக்கிறாங்க மாந்திரிகவாதிக்கிட்ட. இது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெரியுதுன்னா இப்போ என்கிட்ட இந்த கிளைண்ட்டு கொடுக்குறாங்க, இந்த பொண்ணோட அப்பா வந்து கொடுக்குறாரு, அந்த லேடியோட கணவர் கொடுக்குறாரு, அவங்களாம் தெரியாது, என்ன தான் தெரியும். ஏன்னா தூமாவதி முறையில் அது மாதிரியான ஒரு விஷயம். அப்போ எங்களை தற்காத்துக்குதுன்னா நாங்கள் தப்பு செய்யலை, எந்த நல்ல குடும்பத்தில் நாங்கள் பிரித்து வைக்கல, தவறாக இருக்கிறவங்கள பிரித்து வைக்கிறப்ப எங்களுக்கு எங்கள் உபாசனை தெய்வங்கள் எங்களுக்கு கை கொடுத்து எங்களை காப்பாற்றும். இது விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி படைகள் 21 நாளும் படைக்கணும். புது வாழையில் அது தலை வாழையில் தான் போடணும். அவல் பொறி, கடலை, அச்சு வெல்லம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், ஒரு இதில் பால், ஒரு இதில் இளநீர். கம்பல்சரி இந்த செவ்வரளிப்பூ வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் இது படைக்கணும். அப்புறம் இன்றைக்கி நெய்வேத்தியம் எதுவும் வைக்கல, டெய்லி நெய்வேத்தியம் வைப்போம். நீ சண்டேன்றதுனால நெய்வேத்தியம் எதுவும் செஞ்சு கொடுக்கல. கம்பல்சரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சாமிக்கு வைக்கும்போது இதுக்குமே நாங்கள் அதை வைப்போம். இதை மாதிரி செஞ்சுட்டு 21வது நாள் 21 நாள் முடிச்சதுக்கப்புறம் 21 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை ஒரு கருப்பு கலர் நூலில் இந்த எந்திரம் இந்த பின்னாடி இந்த அவங்க பேர் எழுதி அவங்க துணி நகம் காலடி மண் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு வச்சுருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கருப்பு ஒரு ரோல் மாதிரி சுற்றிடணும். ஒரு ரோல் மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காளியோட கோரிக்கை தகடு இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காளியோட கோரிக்கை தகடு. இது மாதிரி கோரிக்கை தகடு எழுதி வச்சுன்னா 48 நாளில் வேலை முடிஞ்சிடும். இது எங்கள் கோயிலோட இதுதான் இந்த பத்ரகாளி அம்மன், தெரியுதான்னு தெரில, எங்கள் கோயில். இது இந்த காளி கோரிக்கை. இதே மாதிரி இது வந்து பஞ்சவர்ண நூலில் படிக்கிறது வந்து கோரிக்கை. இப்போ இது வந்து பிரிவு இல்லையா, கருப்பு கலர் நூலில் இது கட்டணும். அதாவது ஆப்போசிட் சைடில் சுற்றணும், நம்மளை விட்டு போகணும் அப்படின்றது. ஆப்போசிட்டில் 108 சுற்றி அதை எடுத்துன்னு போயிட்டு இரவு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே இப்போ ரீசெண்டாக இறந்த பணத்தோட இதில் ஒரு குழி 6 அடி குழி நோண்டி அதில் இது புதைச்சிட்டு அதுக்கு முன்னாடி உடல்கட்டு மந்திரம் 3 வாட்டி சொல்லி அந்த குழியில் இந்த எந்திரத்தை போட்டதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துகிட்டு போயிடணும். அந்த முட்டையை பலி கொடுத்து அந்த ஆத்மா கிட்டே நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம 21 நாள் பண்ணுறோம், இதிலே வேலை முடிஞ்சிடும். அந்த ஆத்மா கிட்டே இவங்க இந்த ஜென்மத்தில் எப்போவுமே வந்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த வெறுப்பு உணர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடக்கட்டு மந்திரம் போட்டு இந்த எந்திரத்தை போட்டு முட்டையை பலி கொடுத்துட்டு உடச்சி போட்டு அந்த ஆத்மா கிட்டே சொல்லிட்டு வந்துட்டோன்னே அங்கேருந்து 21வது நாளில் இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா, அங்கேருந்து 21வது நாளில் அந்த பிரிவு வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து செஞ்சோம். இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம கல்லூரி பேராசிரியராக இருக்கும், டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். எங்ககிட்ட படித்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை ஒரு பையன் வந்து அவள் வந்து ஒரு விமன்ஸ் காலேஜில் படிக்கிறா, பாய்ஸ் போக முடியாது. ஆனால் என்ன நடக்குதுன்னா அந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடும். அங்கே டிஜேக்கு ஒரு பையன் வர, டிஜேக்கு வருவோம் இல்லையா, டிஜேக்கு வர பையன் அந்த பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணுறான். இந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நம்பர் ஷேர் பண்ணுறாங்க, அப்புறம் சாக்லேட் வாங்கி தரேன், இப்படியே போகுது. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணால் அந்த பொண்ணுக்கு வந்து ஜூஸ் வாங்கி தரதில் வசிய மருந்து கலந்து கொடுக்குறான். ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன ஆகுதுன்னா இரவு நேரங்களில் ஆபாசமாக சாட் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த பொண்ணை ரொம்ப அந்த பையனுக்கு அடிக்ட் பண்ணுறான். இந்த பொண்ணு தூங்குனதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அண்ணன் வந்து ஒரு தற்செயலாக பார்க்கும்போது அவங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது என்கிட்ட வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்கு தயக்கம். எப்பவுமே உள்ளூர் மாடு வேலை போகாதுல்ல, இங்கேருந்து ஒரு 10 வீடு தள்ளி தான். அப்புறமா வந்து மற்றவங்க மூலமாக சொல்லி என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நான் எப்போவே வரவங்களை வந்து நம்ம ஒரு வாரம் அலைய விடுறது. அதுக்கப்புறமா சொல்கிறோம், அவங்களும் வராங்க. வந்ததுக்கப்புறமா சாமிக்கிட்ட வேண்டிக்கும், ஆத்மாத்மான வேண்டிக்கிறாங்க, வேலை செய்கிறோம், ஒன்று மிஸ் ஆகுது. அதுக்கப்புறமா பார்க்குறோம் இந்த தூமாவதி முறை பண்ணுறோம். அவங்களுக்குலாம் அதில் நம்பிக்கையில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு. 2வது நாள் அப்படியே தான் இருக்கிறாங்க. 3வது நாள் அப்படியே தான் இப்படியே தான் பேசுகிறாங்க, வெயிட் பண்ணுங்கம்மா, பண்ணணும், 21 நாள் பூஜை பண்ணணும்னு சொல்கிறேன். 8வது நாள் ஒரு ஃபோன் வருது. என் பொண்ணு சுத்தமாக அவனை வந்து வெறுத்ததா, பேசுறதே இல்லை, எனக்கு அவன் வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அந்த பூஜையை நிறுத்திடுங்க, இதோட போதும், பேசுறது இல்லைன்னாங்க. நம்ம இஷ்டத்துக்கு மாந்திரிகம் கிடையாது. 21 நாள் பண்ணிவிட்டு அதை பூஜை முறை பண்ணணும்னு சொல்லிட்டு 21 நாள் பண்ணிவிட்டு சுடுகாடில் எடுத்துன்னு போயிட்டு அவங்க அப்பா தான் வந்தார், கூட்டிகிட்டு போயிட்டு புதைச்சிட்டு வந்துட்டோம். ஸோ அதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே அந்த பொண்ணு வந்து அவங்ககிட்ட பேசலை. இதுக்கப்புறம் என் நண்பர் ஒருத்தர்கிட்ட இந்த விஷயங்களை பேசும்போது அவர் அவங்கள செக் பண்ண கேட்டிருக்காரு. இப்போ அந்த பொண்ணு வந்து பேசுகிறதே இல்லையே, இதுக்கு உண்மையான காரணம் தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதை மனசார அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, சதீஷ் தான் காரணம், அவங்க பண்ணதுனால்தான் இது வந்து நடந்தது, இல்லை கண்டிப்பாக அது வாய்ப்பே கிடையாது. அவங்க ஆக்சுவலாக அந்த பொண்ணோடைய அப்பா 2 வாட்டி சூசைட் பண்ண போயிருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்தா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா சொல்கிறது கேட்குது, எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ஸோ இந்த விஷயங்கள் நடக்குதுன்னா அப்போ மாந்திரிகம்ன்றது நல்ல ஒரு, அதாவது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கணும். அதாவது என்னென்னா இந்த பொண்ணு பையனை லவ் தானே பண்ணாங்க, அது ஏன் பிரிக்கலாம்னு நீங்கள் கேட்கலாம். அந்த பையன் அந்த பொண்ணு மனசில் இடம் பிடிக்கணும். பொண்ணோட மனசு ஒரு பூ மாதிரி,
அந்த பொண்ணு மனசில் இடம் முடிச்சா காலத்துக்கும் அவனுக்காக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் வசிய மருந்துக்கு வச்சு லவ்ன்ற பேரில் ஏமாத்துறான்னா அது ஏற்றுக்க முடியாது இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்கிற விஷயங்கள், நல்ல காரியங்களுக்கு மட்டும் இதை வந்து நம்ம செய்யணும். தவறான நல்ல கணவன் மனைவி இருக்காங்க, அவங்கள பிரிக்கிற வேலைகள் செஞ்சு பாவத்தை வந்து சேர்த்துக்கக்கூடாது. அது மாதிரி உண்மையாகவே தவறான போக்கில் இருக்காங்க, அவங்கள மாற்றணுன்னு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த வேலையை வந்து செஞ்சுக்கலாம். அதிகபட்சம் 48 நாள், ஒரு மண்டலத்தில் மேக்ஸிமம் இதில் வந்து பிரிஞ்சுடுவாங்க. எல்லோரும் சொல்லுவாங்களா 2 நாளில் பிரிஞ்சிடுவாங்க, 3 நாள், அதெல்லாம் ஆகாது. முறைப்படி செய்யணும், காத்திருக்கணும், கண்டிப்பாக அவங்க வந்து பிரிச்சிடும். இது வந்து என்ன பண்ணணும்னா யாரையும் போய் அடிக்காது, அவங்களுக்குள்ளே செய்யாது. 2 பேரும் அன்பாக இருக்காங்களே, நான் ஒன்று சொன்னேன், நீ சொன்ன நான் கேட்கணுமா, இவங்க அவங்க சொல்கிறத நீ சொன்ன நான் கேட்கணுமா அப்படின்னு ஒருத்தரோட ஒருத்தர் மேலே வந்து ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி கடைசியில் பிரிவு வந்து ஏற்படுத்தும். இதுதான் விஷயம். இதுதான் வந்து பிரிவு முறையில் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த முறை. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அந்த வேலையை வந்து பண்ணிக்கலாம். நன்றி.